Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் நம்ம உங்களுக்காக தர போறோம். சரியா? நீங்க உங்க கரியரை செட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் 12th மேக்ஸ்ல நான் ஈஸியா பாஸ் பண்ணா போதும் சார். என்ன சார் குவார்டர்லி எக்ஸாம்குள்ள வந்துட்டு நீங்க 12th மேக்ஸ்ல ஈஸியா பாஸ் பண்ணா போதுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்க பாஸ் பண்ணா மட்டும் போதாது. சரியா? ஆனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி. சரியா? 60+ஓ 70+ஓ ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்குரிய ஐடியா தான் நம்ம கொடுக்க போறோம். சரியா? பாஸ் பண்றது ஒரு மேட்டரே இல்ல அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் செட்ல நினைச்சு மாத்துங்க. நமக்கு மொத்தமே 6 சாப்டர் தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க நல்லா கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், பாஸ் பண்றது இல்ல 60+, 70+ நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா நீங்க கவனிங்க. நமக்கு போது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஒன்வேர்டு நமக்கு இருக்கு. சரியா? அப்ப 20 ஒன்வேர்ட்ஸ் நமக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 20 ஒன்வேர்ட்ஸ்ல நமக்கு வந்து அதாவது 15ல இருந்து 17 ஒன்வேர்ட்ஸ் வந்து புக் பேக் தான் நம்ம கேட்க போறாங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. சரி, நீங்க 5 ஒன்வேர்டு விட்டுருங்க. அப்ப நம்ம எவ்வளவு மார்க் ஒன்வேர்டு எடுக்க போறோம் அப்படின்னா 15 மார்க் எடுக்க போறோம். நம்ம எவ்வளவு எடுத்தா பாஸ், 90க்கு நம்ம எவ்வளவு எடுத்தா பாஸ், 25 நம்ம கண்டிப்பா எடுக்கணும். ஒன்வேர்லயே நீங்க புக் பேக் மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 15 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அங்கிட்டு 10 மார்க் தான். அப்ப பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப என்னது ஈஸி. 6 சாப்டர் தான். இந்த 6 சாப்டருக்கு நீங்க எப்படி ஒன்வேர்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அதுதான் உங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு பேச போகுது. சரியா? அதனால 15 ஒன்வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா அதாவது மெயினா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது டாப் 65 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க பாத்தீங்களா? அதுல இருக்க 5 மார்க் நீங்க பாருங்க. இருந்தாலும் நான் குறிப்பிட்ட எக்ஸசைஸ் மட்டும் சொல்றேன். அதை மட்டுமாவது நீங்க பாத்துட்டு போங்க. ஈஸியா 60+ நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், சரியா, 1.1 இந்த எக்ஸசைஸ் 1.1 நம்ம சொல்லும் போது அதுல இருக்க எக்ஸசைஸ் சம்மையும் படிச்சுக்கணும், அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மையும் படிச்சுங்க. இதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே இதுல இருந்து ஒரு 5 மார்க் நம்ம எழுத போறோம். சரியா? அப்ப இதோட 5 மார்க் நீங்க என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த ரேங்க் மெத்தட், சரியா, அந்த ரேங்க் மெத்தட்ல இருந்து ஒரு 3 மார்க் நமக்கு கேட்க போறாங்க. அப்போ ஒரு 3 மார்க் நீங்க என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கக்கூடிய 4th சப்டிவிஷன் நல்லா தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1. அதாவது அந்த கே சம், சரியா, அதுக்கப்புறம் இந்த லாம்டா சம்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த சம் நீங்க என்ன தெளிவா நீங்க பாத்துங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன ஒரு 5 மார்க் நீங்க எடுத்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும். செகண்ட் சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 எக்ஸசைஸ் சம் இருக்கும். இதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்ல 3 மார்க் எடுத்துடலாம். சரி, 2 மார்க்கே கேட்கறான்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து. சரியா? அப்ப 2 மார்க் இங்க ஆட் பண்ணிடலாம் செகண்ட் சாப்டர்ல. அதுக்கப்புறம் பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். அந்த 5 மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு துருவ வடிவில் எழுதுக, போலார் ஃபார்ம்ல நம்ம மாத்துவோம் பாத்தீங்களா, அந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த 2 சம்ம நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். இவ்வளவுதான் செகண்ட் சாப்டர்ல. நீங்க வேற எதையுமே தொட வேணாம். இதை மட்டும் நீங்க பாருங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 மார்க் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எடுத்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா தேர்ட் சாப்டர். சரியா? தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படவே வேணாம். லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பாத்துங்க. அதுல இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்துடும் லாஸ்ட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது x-1 into x+2 into x-5 into x-6 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 25. இதை வந்து என்ன பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து கேட்பாங்க. எக்ஸோட வேல்யூஸ் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நடுவுல ஒரு 5 சம் இருக்கும் தேர்ட் சாப்டர்ல. அதை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் நீங்க என்ன பண்ண போறீங்க எழுத போறீங்க. சரியா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது. முதல் 3 சாப்டர் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே, நான் இப்ப சொன்னதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னாவே 40+ நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? நல்லா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் எவ்வளவு 2 மார்க் கேட்க போறாங்க அப்படின்னா
10 2 மார்க் நமக்கு இருக்க போகுது. சரியா? 10 2 மார்க் இருக்குது. இந்த 10 2 மார்க்ல நம்ம எவ்வளவு எழுதணும் நல்லாவே தெரியும். ஒரே ஒரு கம்பல்சரி மட்டும் தான். மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 2 மார்க் எழுதணும் பிளஸ் ஒரு கம்பல்சரி. இப்ப இந்த 6 2 மார்க்கே என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு இருக்கிறது 6 சாப்டர் தான். எல்லா சாப்டர்ல இருந்து 2 2 மார்க் எழுதணும் அப்படின்னாவே 2 2 மார்க் கேட்டா அப்படின்னாவே சரியா? அதே மாதிரிதான் 3 மார்க்கும். அதே மாதிரிதான் 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 14 கொஸ்டின். ஏதோ சாய்ஸ் நம்ம எடுக்கும் போது 7 கொஸ்டின் இருக்குன்னா 14 கொஸ்டின். நீங்க கிளியரா 6 சாப்டர்ல நீங்க வெறும் 3 சாப்டர் நல்லபடியா நீங்க கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல மார்க்கே உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? அப்ப 3rd சாப்டர் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி சம் இருக்கும். அது எல்லாம தெளிவா நீங்க பார்க்க வேண்டியது tan inverse of x plus tan inverse of y. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சம் நமக்கு கேட்க போறாங்க. 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபைண்ட் தி அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், அதுல 2 சம் இருக்கும், அதை பாத்துங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸசைஸ் அதாவது லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு 10 சம் இருக்கும். சரியா? அந்த சம்ம பாத்துங்க. 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த 4 சம், cos a plus b cos a minus b, sin a plus b sin a minus b. சரியா? இந்த 4 சம்ம மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னாவே 60 பிளஸ் மார்க் வந்து ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். கவலையே இல்லை. சரியா? இதை மட்டும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துன்னு நினைக்கிறேன். சரியா? நல்லபடியா நீங்க இதை மட்டும் பார்த்து நல்லபடியா நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க்கை நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.